ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு yokieditstamil. இன்னைக்கு நாம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஷாப்போட பேனர் எடிட்டிங் எப்படி பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாவும் இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து Photoshop வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க Photoshop ஓப்பன் பண்ணோனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா கிரியேட் நியூன்னு குடுங்க. கிரியேட் நியூன்னு குடுத்துட்டு இந்த மாரி ஒரு பாப்பப் வரும். இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தேவையான நேம் வந்து ஃபீட் பண்ணிக்கோங்க. அண்ட் விட்த் வந்து 1380 பிக்சல். அதுக்கப்புறம் வந்து ஹைட் வந்து 720 பிக்சல்னு வச்சுட்டு ஓகே குடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி ஓகே குடுத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேக்கிரவுண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல வந்து இந்த பாலிகானல் லேசர் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இத வந்து நீங்க கிளிக் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வச்சுட்டு, இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு, அப்படியே வந்து இப்படி டிராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்து லைன் வந்து கிரியேட் ஆகும். இப்படி வந்து கிரியேட் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க அப்படியே இன்னொரு கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து கீழ கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இந்த மாரி கிளிக் பண்ணிட்டு, இத வந்து ஒரு ஷேப்பா கிரியேட் பண்ணிடுங்க. இந்த மாரி ஷேப்பா கிரியேட் ஆன உடனே, இந்த மாரி ஒரு செலக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாரி ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிளஸ் குடுத்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் கிரியேட் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இது கலர்ஸ்ல போயிட்டு, இந்த கலர்ஸ்ல இந்த இதில வந்து லைட்டா வந்து கலர வந்து லைட்டிஷ் கிரேவா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இத கிளிக் பண்ண உடனே ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டு, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஆல்ட் பிளஸ் பேக் ஸ்பேஸ் வந்து குடுத்தீங்கன்னா, கலர் வந்து இந்த மாரி சேஞ்ச் ஆயிரும். ஒயிட்டா இருந்த கலர் வந்து இந்த மாரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து இந்த மாரி சேஞ்ச் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ட்ரோல் பிளஸ் டி குடுத்தீங்கன்னா, இது வந்து இந்த லேயர் வந்து செலக்ஷன் லேயர் வந்து டெலீட் ஆயிரும். இப்ப என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இந்த லேசர் டூலே சூஸ் பண்ணி, இதில வந்து இங்க வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு, இப்படி வந்து கொண்டு வந்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல வரைக்கும் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கருந்து இப்படி எடுத்துட்டு போய், இது வந்து ஒரு ஷேப்பா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாரி லேயர் வந்து கிரியேட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இது ஒரு செலக்ஷனா வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த மாரி செலக்ஷன் வந்து ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கலர்ஸ் ஆப்ஷன் வந்து போங்க. இந்த கலர்ஸ்ல வந்து இந்த ஹேஷ்டேக் கிட்ட இருக்குல்ல, இத வந்து கிளியர் பண்ணிருங்க. கிளியர் பண்ணிட்டு இந்த மாரி வந்து டைப் பண்ணிட்ட உடனே, இப்ப வந்து இந்த மாரி ஒரு yellowish கலர் வந்து கோல்டன் yellowish கலர் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ணணும்னா, ஆல்ட் பிளஸ் பேக் ஸ்பேஸ் வந்து குடுங்க. பேக் ஸ்பேஸ் குடுத்த உடனே இந்த மாரி வந்து ஃபார்ம் ஆயிரும். ஒரு yellowish கலர் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ட்ரோல் பிளஸ் டி குடுத்துருங்க. கண்ட்ரோல் பிளஸ் டி குடுத்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் லேயர் வந்து போயிரும். மறுபடியும் இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க எந்த லைன்ல வந்தீங்களோ, அதே லைன்ல வந்து இப்போ இன்னொரு தடவ கிரியேட் பண்ணுங்க ஷேப்ப. இந்த மாரி வந்து ஒரு ஷேப்ப வந்து கிரியேட் பண்ணிருங்க. ஒன்ஸ் வந்து இந்த ஷேப் வந்து கிரியேட் ஆன உடனே, இந்த மாரி வந்து ஒரு செலக்ஷன் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாரி கிரியேட் ஆன உடனே மறுபடியும் இந்த கலர்ஸ் ஆப்ஷன் வந்து போங்க. இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இது வந்து ஷேடோஸ் இந்த இந்த லேயர் வந்து ஷேடோஸ் லேயர் மாரி வந்து கிரியேட் ஆகணும். ஸோ வந்து நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாரி சூஸ் ஆன உடனே ஓகேன்னு குடுத்துக்கிறேன். ஓகே குடுத்துட்டு, இப்போ வந்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு, ஆல்ட் பிளஸ் பேக் ஸ்பேஸ் வந்து குடுத்தா, இங்க வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த கலருக்கும், இந்த கலருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி கிரியேட் ஆன உடனே கண்ட்ரோல் பிளஸ் டி குடுத்து, இந்த பேனர் எடிட்டிங்கான ஒரு பேக்கிரவுண்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப நான் வந்து நான் எந்த மாரி பேனர் எடிட் பண்ண போறேன்னா, ஒரு மொபைல் ஷாப்புக்கான பேனர் எடிட் வந்து பண்ண போறேன். ஸோ வந்து நான் மொபைல் ஷாப்புக்கான பேனர் எடிட் பண்றனால, நான் மொபைல் பிஎன்ஜி தான் யூஸ் பண்றேன். கண்ட்ரோல் பிளஸ் ஓ குடுக்குறேன். ஓ குடுத்துட்டு, இதுல வந்து இதுல வந்து நான் இந்த பிஎன்ஜிய வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிஎன்ஜி வந்து ஓப்பன் ஆனோனே டிராக் பண்ணிக்கிறேன். டிராக் பண்ணா இந்த மாரி ஒரு டிஸ்ப்ளே வந்து கிரியேட் ஆகும். பாப்பப் டிஸ்ப்ளே. ஒன்ஸ் வந்து இந்த மாரி கிரியேட் ஆனோனே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த செலக்ஷன் டூல் வந்து மூவிங் டூல வந்து கிளிக் பண்ணி, அப்படியே வந்து இத டிராக் பண்ணி, இந்த பேக்கிரவுண்டுக்கு ஏத்த மாரி அட்டாச் பண்றேன். ஒன்ஸ் வந்து இது அட்டாச் ஆனோனே, இத வந்து கிராஸ் குடுத்துருங்க. கிராஸ் குடுத்துட்டு, இப்ப வந்து கண்ட்ரோல் பிளஸ் டி குடுங்க. கண்ட்ரோல் பிளஸ் டி குடுத்துட்டு, அப்படியே வந்து இது வந்து செலக்ஷன் ஆயிடும். இப்ப செலக்ஷன் ஆனோனே, இப்ப உங்களுக்கு தேவையான சைஸ்ல வந்து டிராக் பண்ணிக்கோங்க. சின்னசோ, பெருசோ பண்ணி இப்படி வந்து மாத்திக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாரி மாத்திட்ட உடனே, உங்களுக்கு எந்த பொசிஷன் கரெக்ட்டுன்னு தோணுதோ, அந்த மாரி வந்து கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஒரு லைட்டா ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணா நல்லாருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து இதுல வந்து லைட்டா நம்ம ஷேடோஸ் ஆட் பண்ணலாம். இந்த ஷேடோஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா, இந்த லேயரே வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து போங்க. ஒன்ஸ் வந்து இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆன உடனே, இதுல வந்து டிராப் ஷேடோன்னு ஒண்ணு வந்து இருக்கும். ட்ராப் ஷேடோன்னு வந்து கடைசில இருக்கு. இந்த ட்ராப் ஷேடோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன்ல நான் வந்து இதில வந்து சைஸ் வந்து 81 வச்சிருக்கேன். 81 வச்சிருக்கேன். ஸ்ப்ரெட் வந்து 0, டிஸ்டன்ஸும் வந்து 0. இதில வந்து 128 டிகிரி. இதில வந்து பிளெண்ட் மோட்ல வந்து டார்க்ன்னு வச்சிருக்கேன். ஒபாசிட்டி வந்து 87% வச்சிருக்கேன். இத வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாரி வச்ச உடனே ஓகே குடுத்துருங்க.
ஓகே குடுத்தீங்கன்னா, இப்ப வந்து லைட்டா வந்து இதுக்கு ஷேடோ வந்து எக்ஸ்போஸ் ஆகுற மாரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இந்த மாரி வந்து வந்த உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து லோகோஸ் வந்து ஆட் பண்றேன். கண்ட்ரோல்+O குடுத்து, இந்த 4 லோகோஸையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாரி லோகோஸ்லாம் வந்து இம்போர்ட் ஆன உடனே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இத வந்து டிராக் பண்ணீங்கன்னா, இந்த பாப்பப் டிஸ்ப்ளே வரும். இதே மாரி ஒன்னொன்னுத்துக்கும் டிராக் பண்ணி பாப்பப் டிஸ்ப்ளே வந்து மாரி வர வச்சுக்கோங்க. இந்த மாரி வந்த உடனே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மூவிங் டூல வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு, இதுலேருந்து லைட்டா வந்து இப்டி டிராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்து செட்டில் ஆகும். பேக்கிரவுண்டுக்கு ஏத்த மாரி. இந்த மாரி ஒரு ஒரு இதுவுமே இப்டி வந்து செட்டில் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நான் எல்லா லோகோஸுமே இம்போர்ட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஒரு லோகோக்கும் கண்ட்ரோல்+T குடுத்து, இத வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து எல்லா லோகோவுமே நீங்க ரீசைஸ் பண்ணி முடிச்சோனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அரேஞ்ச் பண்ணணும். இப்ப வந்து உங்களுக்கு தேவையான லோகோ ஒரு ஒரு பொசிஷன்ல வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பொசிஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றேன். அத பாருங்க. ஒன்ஸ் வந்து நீங்க ஒரு ஒரு பிராண்டுமே இந்த மாரி லோகோ வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சோனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து நீங்க இதுல என்னென்ன பிராண்ட்ஸ் லோகோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணுமோ, அது எல்லாமே ஒரே லேயரா வந்து கிரியேட் பண்ணி, கண்ட்ரோல்+G குடுத்து ஒரு குரூப்பா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து லோகோஸ்ன்னு வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு என்டர் குடுத்துருங்க. குடுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, இதுல வந்து லைட்டா வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட்ஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்றதுன்னா, இந்த டெக்ஸ்ட் லேயர வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலர் வந்து இதுல சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து ரெட் கலர் வந்து டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் வந்து இப்படி சூஸ் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கிறேன். ஓகே குடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா, எனக்கு தேவையான டெக்ஸ்ட் ஃபாண்ட்ல வந்து எனக்கு தேவையான ஸ்டைல்ல வந்து நான் டெக்ஸ்ட் ஃபாண்ட்ட வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த ஃபாண்ட்ட வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து டைப் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த மாரி நீங்க டைப் பண்ணிக்கலாம். இந்த மாரி நான் நியூ மொபைல்னு குடுத்து, டிக் குடுத்து, கண்ட்ரோல்+T குடுத்து, இத வந்து அப்படியே ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி நான் ரீசைஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். நியூ மொபைல்ஸ்ன்ட்டு. நியூ மொபைல்னு வச்சுட்டு, நெக்ஸ்ட் நான் வந்து டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல என் கிட்ட வந்து லைட்டா வந்து ஒரு க்ரௌன் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணா நல்லாருக்கும்னு தோணுது. ஸோ வந்து இதுல நான் வந்து க்ரௌன் பிஎன்ஜி வந்து ஆட் பண்றேன். கண்ட்ரோல்+O குடுத்து, ஒன்ஸ் வந்து இது இம்போர்ட் ஆன உடனே, நம்ம எப்பயும் பண்ற மாரி தான் மூவிங் டூல வந்து யூஸ் பண்ணி, இத வந்து டிராக் பண்ணி ஒரு பாப்பப்பா கிரியேட் பண்ணி, இத வந்து டிராக் பண்ணி, இந்த எண்ணுக்கு மேல நம்ம வந்து இந்த பொசிஷன வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிராஸ் குடுத்து, கண்ட்ரோல்+T குடுத்துருங்க. கண்ட்ரோல்+T குடுத்து, இத வந்து அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு க்ரோன் ஷேப் நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து ரிசைஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த எண்ணுக்கு மேல அப்படியே வந்து இங்க வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டீங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் பார்க்க வந்து ஒரு பிரீமியம் லுக்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து நான் எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிரஷன் வச்சுட்ட உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது வந்து டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்க லுக் வரும். இந்த மாரி வந்த உடனே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, மொபைல் அட் லோ பிரைஸ்ன்னு குடுத்து டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல்+T குடுத்து, இத வந்து நான் சின்னசா வந்து டிராக் பண்ணிக்கிறேன். இந்த மாரி நீங்க கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, மொபைல்ஸ் அட் லோ பிரைஸ்ன்ட்டு. இதில வந்து நான் லைட்டா ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 91, 92 அந்த மாரி நான் வந்து வச்சுக்கிறேன். 91 வந்து வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறேன்னா, செல்லுன்னு குடுத்து, இதில வந்து கான்டாக்ட்ஸ் நம்பர் ஆட் பண்றதுக்கு இந்த மாரி நான் குடுக்குறேன். இந்த மாரி குடுத்துட்டு டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு கண்ட்ரோல்+T குடுத்து, இதையும் வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் இந்த மாரி பண்ணி முடிச்சோனே, நெக்ஸ்ட் நான் வந்து டிக் குடுத்து, இதில வந்து செல்லுன்னு குடுத்து, இதுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம குடுக்கலாம். அந்த கான்டாக்ட் நம்பர் எப்படி குடுக்க போறோம்னா, அதே மாரி டெக்ஸ்ட் லேயர வந்து கிளிக் பண்ணி, இந்த மாரி நம்ம நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி, கொஞ்சம் வந்து பேனர் எடிட்டிங்ல கொஞ்சம் பிரீமியம் லுக்க வந்து கொண்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ட்ரோல்+O குடுத்து இந்த பிக்க வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சி குடுத்தீங்கன்னா கிராப் ஆகும். கிராப் வந்து நான் பண்ணிக்கிறேன். இந்த கேமரா பம்ப் மட்டும் எனக்கு வேணும். ஸோ வந்து நான் இத வந்து கிராப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நான் இத வந்து கிராப் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நான் வந்து டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு இத வந்து அப்படியே டிராக் பண்ணிட்டு, இந்த மூவிங் டூல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவிங் டூல் வந்து செலக்ட் பண்ணிட்டு, அப்படியே இத டிராக் பண்ணி, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இத வந்து கிராஸ் குடுத்துருங்க. கிராஸ் குடுத்துட்டு நோ குடுத்துருங்க. நோ குடுத்துட்டு, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ட்ரோல்+T குடுத்து, இது வந்து உங்களுக்கு தேவையான பொசிஷன்ல வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஒரு பொசிஷன் வந்து நீங்க கிரியேட் பண்ணோனே, நெக்ஸ்ட் நீங்க வந்து இந்த பிளெண்ட் டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு, இப்ப வந்து இந்த பிளெண்ட் மோட்ல நார்மல் இருக்க இடத்துல ஓவர்லேன்னு வந்து குடுத்துருங்க. ஓவர்லேன்னு குடுத்தீங்கன்னா, இப்ப வந்து பார்க்க கொஞ்சம் வந்து நல்லாருக்கும். அந்த பம்ப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால, கேமரா பம்ப் இருக்கனால கொஞ்சம் வந்து நல்லாருக்கும் பார்க்க.
இந்த மாரி வச்சுட்டு நீங்க வந்து டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளாங்க்கா இருக்க மாரி ஃபீல் ஆவுது. ஸோ வந்து நான் இந்த இடத்துல வந்து இந்த மாரி நான் ஆல் பிராண்ட்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து இந்த மாரி நான் குடுத்த உடனே கண்ட்ரோல்+T குடுத்து, இத வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இது கரெக்ட்டா வந்து சென்டர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து நான் டிக் குடுத்து, இத வந்து இந்த ஃபாண்ட்ட வந்து கரெக்ட்டா வந்து ஃபீட் பண்ணிட்டேன். இந்த மாரி பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அட்ரஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்ப நம்ம எப்பயும் போல இதுல வந்து அட்ரஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அட்ரஸ நான் இப்படி கிளிக் பண்ணி, இந்த ஃபாண்ட்ட வந்து நான் டைப் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்+T குடுத்து, இத வந்து ரீசைஸ் பண்ணி, இந்த மாரி வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து நான் டிக் குடுத்துறேன். இந்த மாரி நீங்க அட்ரஸ்ன்னு டெக்ஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஷாப் எடிட் பேனர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.